பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கிருபையாய் பாராட்டி இருக்கிற இந்த நல்ல தயவுள்ள கிருபை நிறைந்த இந்த நல்ல நாளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கும்படியாக நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களிலிருந்தும் தேவன் நம்மை விடுவித்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த நல்ல தயவுள்ள ஒரு நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற தயவு, கிருபை, இந்த தெய்வ கரம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டப்பா. எங்கள் மேலுடைய பிரசன்னம், எங்கள் மேலுடைய மகிமை, எங்கள் மேலுடைய அபிஷேகம் அளவில்லாமல் கடந்து வரட்டும். தேவ ஆவியானவரே, கிருபையாய் எங்களை நீர் நடத்துவீராக. அளவில்லாத தேவ பிரசன்னம், அளவில்லாத தேவ மகிமை எங்களை நிரப்பட்டும். எங்களுக்கு விரதமாய், இந்த நாளுக்கு விரதமாய் இருக்கிற எல்லா தடைகளையும் கட்டுகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு உங்களுடைய மகிமையுள்ள பிரசன்னத்தினாலே இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க. எங்களுக்கு முன் செல்லுங்க, எங்களோடு கூட இருங்க, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு பாடலை இந்த காலவெளியில் உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி நமக்கு தெரிந்த வரிகள் தான். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அதை பாடலாமா? அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். அவர் என்னை தாயை போல தேற்றுகிறவர், தகப்பனை போல சுமக்கிறவர், சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிற தேவன் என்று சொல்லி நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளிலே ஆவியானவரே, நீர் எங்களை தாயை போல தகப்பனை போல எங்களை சுமந்து எங்களை அழகாய் கிருபையாய் நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் சொல்லலாமா? தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றேன். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறா. சேர்ந்து சொல்லலாமா? அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டும் சொல்லலாமா? அப்பாவும் சமூகத்தில் காலை வேளையில எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குருவிகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீர், அவைகளை பார்க்கிலும் எங்களையே
மிகவும் நேசித்து நீங்க நடத்துகிறீங்கப்பா என்று சொல்லி நாம் பாடலாமா? வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, அவைகளை எல்லாவற்றை காட்டிலும் நான் விசேஷித்தவன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? கூப்பிடும் காக்கை குருவிகட்கும் ஆகாரத்தை அருகின்றே சேர்ந்து. கூப்பிடும் காக்கை குருவிகட்கும் ஆகாரத்தை தருகின்றே. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை சேர்ந்து அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்கு. மீண்டும் சொல்லலாமா? அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. உற்சாகமா? அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நீங்க அந்த வரிகளை பாடும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகள், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்கள், உங்களை கட்டி முடக்கி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களை விட்டு எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை பாடி துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறை அனுபவங்களை கற்று மாற்றுகிறவர், சிறையின் அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன். இந்த கால வேளை நல்ல ஆண்டவரை பாடி சந்தோஷமா துதிங்க. உங்க கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து, உன் பலவீனத்தில் மறந்து ஒருவேளை எழுந்து உட்கார முடியலையா? பரவாயில்ல, உங்களால் முடியலன்ற ஆண்டவருக்கு தெரியும். அப்படியே நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணி நல்ல கைகளை தட்டி உற்சாகமா ஆண்டவரை பாடலாமே. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை இந்த கால வேளையில உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உம்மாலே சேனைக்குள்ளே பாய்ந்திடுவேன், உம்மாலே மதிலையும் நான் தாண்டிடுவேன். இந்த வரிகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன். தாயை போல நம்மை தேற்றுகிறவர், தகப்பனை போல நம்மை சுமக்கிறவர். சோதனை வரும்பொழுதெல்லாம் விட்டு விட்டு ஓடுகிறவர் அல்ல. சோதனையோடு கூட சகிக்கவும், சோதனையோடு கூட தாங்கவும், தப்பித்துக் கொள்ளவும் வேண்டிய வழிகளை நமக்கு தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வழிவாசலை திறந்து நம்மை நடத்துவார். தாயை போல தேற்றீர். அந்த வரிகளை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர்.
தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவ துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டும் சொல்லலாமே. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்ல கைகளை தட்டி ஆவிலை நிறைந்தவர்களாக, உங்கள் மாம்சம் பலவீனமாயிருந்தாலும், உங்களுடைய சரீரம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் வைத்திருக்கிற பலன் அது குறுகி போகவில்லையே. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்கள் ஆவியை பலப்படுத்துகிறார். உங்கள் ஆவியில ஒரு அனலை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அப்படி சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஆவியும் உங்கள் ஆத்துமாவும் பலன் அடைகிறது. அது பலனடைய உங்கள் சரீரம் இன்னும் பலன் அடைகிறது. உங்கள் சரீரத்தில் ஒரு புது பலனை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் மேல வைக்க விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, தாயை போல எங்களை தேற்றுகிற தெய்வம், தகப்பனை போல எங்களை சுமந்து வருகிற தெய்வம், சோதனை வரும் பொழுதெல்லாம் எங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. மனிதர்கள் எங்களை கைவிடுவார்கள், சோதனை வரும் பொழுது எங்களை விட்டு ஓடுவாங்கப்பா. ஆனாலும் நீரோ எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்களப்பா, சோதனை நேரத்தில் அதை தாங்கவும், அதை சகிக்கவும், அதோடு கூட தப்பித்துக் கொள்ளவும் வேண்டிய வழிகளை எங்களுக்கு தருகிற தேவனே. இந்த கால வேளையில நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் எவ்வளவு நல்லவரப்பா. சகல பறவைகளை காட்டிலும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற, எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிற என் தேவனே, நீ நல்லவர். அல்லேலூயா. ஆவியானவரே, நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகளை, உங்கள் சரீரத்தை, உங்கள் சிந்தையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அவைகளை கட்டவிழ்கிறார். ஒரு உங்களை பாரப்படுத்தி கொண்ட இரவெல்லாம் உங்களை பாரப்படுத்தி, இரவெல்லாம் உங்களை தூங்க விடாம உங்கள் சிந்தையை பாரப்படுத்தி குழப்பத்திற்குள் கொண்டு போய், ஏன் நான் வாழ வேண்டும், ஏன் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இரவெல்லாம் போராடி கொண்டிருந்த உங்கள் போராட்டம் நிறைந்த சிந்தைகளே கர்த்தருடைய வல்லமை இந்த காலை வேளையில இறங்கி உங்களை விடுதலையாக்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கால வேளையில இந்த இரவெல்லாம் நீங்க போராடி இருக்கிறீங்க. இரவெல்லாம் ஒரு போராட்டத்தில் நீங்கள் நிறைந்து இந்த காலை வேளையில வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை விடுதலைப்படுத்த விரும்புகிறார். அப்படி சமூகத்திலே ஆனந்தம் உண்டு, அப்படி சமூகத்திலே சந்தோஷம் உண்டு, அப்படி சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு அல்லவா. அதை நினைத்து பார்த்து அல்லேலூயா. ஓ, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர். எல்லாம் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவரை என்னோடு இணைந்து சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மாவே, எல் ஷடாயே, பெலனாயே, கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே,
சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரை துதிங்க, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்ஷடாவே, எபினேசரே, உதவி செய்கிறவரே, எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் எங்கள் அருகிலே வருகிறவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்கள் கவலைகள் வேதனைகளை கணக்கில் வைத்திருக்கிறவரே, எங்கள் அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிரகாசிப்பிக்கிற தேவனே, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் நீர் அல்லவா? கால வேளையில் நம்முடைய மகிமை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய கிருபை, உங்க தயவு, ஹல்லேலூயா, ஓ நீ நல்லவர். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். அந்த கால வேளையில நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். தினமும் எதுக்காகவே நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பல்லாங்கான நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தினமும் காலையில் உங்க குடும்பத்திற்காக, உங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்றது காரணமே, சத்துரு எவ்விதத்தில் நம்மை விழுங்காதபடி யோபு தன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தானே. கர்த்தருடைய விலையேற பெற்ற பாதுகாப்பு இன்னைக்கு நம்ம மேல இருக்கணும். நம்மை அறியாமல் எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கிறது. அநேக கண்ணிகள் நமக்கு வைக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வைக்கப்படுகிறது. அதுக்காக தான் காலையில தினமும் உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, பிள்ளைக்காக ஜெபிங்க, கணவருக்காக ஜெபிங்க, உங்க வேலைக்காக, வருமானங்களுக்காக, பிரயாணங்களுக்காக, வாகனத்துக்காக தினமும் தினமும் நம்ம ஜெபிக்கிறது காரணமே ஒரு பாதுகாப்பு நம்மோடு கூட இருந்தால்தான். அந்த பாதுகாப்பு தேவனுடைய விலையேற பெற்ற பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புல நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். முதல்ல உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் என் நிமித்தம் என் குடும்பத்தில் சமாதானத்தின் குறைவுகள் வரக்கூடாது, என் நிமித்தம் எந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, என் நிமித்தம் யாரும் காயப்படக்கூடாதுப்பா. என் வார்த்தையினால் யாரும் காயப்படக்கூடாது, நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கேளுங்க, என்னால யாரும் காயப்படக்கூடாதப்பா, நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்கள் என்னையும் காயப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய ரத்த கோட்டைகளை என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து காலையில் வெளிச்சோம் பண்ணுங்க. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னோட இணைந்து நீங்களும் சொல்லுங்க. இது ஏதோ ஒரு ப்ரோக்ராமா நீங்க பார்க்க கூடாது, இது ஜெப நேரம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் பலனடையட்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருக்கிற கட்டுகளை உடைங்கப்பா, விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு என்னால யாரும் காயப்படக்கூடாது, என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வைங்கப்பா. மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க டாடி, என்னை ஆளுகை பண்ணுங்கப்பா. உங்க மகிமைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுங்க. இந்த நாளில குடும்பத்தை நடத்தணும், பிள்ளைகளை நடத்தணும், வேலைகளை செய்யணும். ஞானத்தை கொடுங்க, கிருபைகளை தாங்கப்பா. ஞானமா என் குடும்பத்தை நடத்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஞானத்தை கேளுங்க. சாலமோன் இடத்துல ஆண்டவர் கேட்கும் பொழுது வேற எதையும் கேட்கல, ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை நீங்க எனக்கு கேளுங்க. குடும்பத்தை நடத்தின ஞானம் சாலமோன் கேட்ட, ஜனங்களை நடத்த ஞானத்தை கொடுங்கப்பா. கேளுங்க, ஞானத்தை கொடுங்க. இந்த கால வேளையில எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்கப்பா. அநேக முறை கோபப்பட்டுறேன், அநேக முறை வீணான வார்த்தைகளை நான் பேசுறேனே, இன்னைக்கு அப்படிப்பட்ட எல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே. ஆவியானவரே, ஞானத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க, கோபத்தின் ஆவிகளை என்னிலிருந்து எடுத்து போடுங்க, வைராக்கியத்தை எடுத்து போடுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் உண்மையா ஜெபிக்கிறீங்களோ தெரியல, கேளுங்க. இன்றைக்கு உங்கள் நிமித்தமாய் அநேகர் காயங்களை கட்டுகிறவர்களாக உங்கள் வார்த்தைகள் மாறப்போகிறது. தைரியமுள்ள வார்த்தைகளாய், அநேகரை எழுப்புகிற வார்த்தைகளாய், அநேகரை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாய் ஆண்டவர் உங்கள் நாவுகளில் ஒரு அபிஷேகத்தை வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துவோம். அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க குடும்பத்தை கர்த்தருடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுத்து உங்க வீட்டின் நிலைக்கால்களிலே உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம்னு சொல்லுங்க. பொல்லாப்பு உள்ள வரக்கூடாதப்பா, வீணான பிரச்சனைகள் உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. வீணான கிரிகள், பலவீனங்கள் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் கிரிகள் எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. வீட்டின் ஒவ்வொரு அறைகளிலும் ஒவ்வொரு மூலைகளிலும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். சத்துருவின் கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாவதாக. ஓ தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. இந்த கால வேளையில ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் மகிமை, 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 மகிமை. சமாதானத்தின் பாத்திரம் எங்கள் வீடுகளுக்குள்ளே ஆண்டவரே உலாவுவீராக. சமாதானத்தின் ஆவியானவரே. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ நீ நல்லவன், நல்லவன், நல்லவன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா, உயர்த்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. கிருபையின் தேவனே, உம்முடைய மகிமையை ஊற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. அளவில்லாத தேவ மகிமை குடும்பத்தில் ஒவ்வொரு மேலே ஊற்றப்படட்டும். கணவன்மார்கள் மேல தேவனுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நீங்க அவரை வேலை செய்ய போகும்பொழுது வரும்போது தெய்வீக பாதுகாப்பு, நல்ல வேலைகளை தாங்க, வருமானங்களை தாங்க ஆண்டவரே. தேவ பலத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்களா? பிள்ளைகளை கர்த்தருடைய ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளா இருந்தால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படிதலை தாங்க, தெய்வ பயத்தில் வளரட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஒருவேளை பிள்ளைகள் திருமணம் ஆகி போயிருந்தாலும் அவங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவருடைய கணவரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. எங்க பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க அப்பா. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்களேன் ஆண்டவரே. ஒருவேளை அவங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தால் ஜெபம் பண்ணுங்க. சமாதானத்தை கொடுங்கப்பா. அவங்க வாழ்க்கை சீர்படுத்தப்படட்டும், ஸ்திரப்படுத்தப்படட்டும், தைரியப்படுத்தப்படட்டும், நிலைநிறுத்தப்படட்டும். Thank you Jesus. Hallelujah. 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 மகிமை, மகிமை. வாகனங்கள் மேல நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், புல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நன்றி அப்பா, நன்றி. சமையல் அறையில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த குறைவுகள் இருக்கக்கூடாது, ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. சந்தோஷம், சமாதானம் நிறைந்திருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் குடும்பமாய் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்களாக. வியாதியிலே பலவீனத்தில் இருக்கிறவளுக்கு நல்ல பலனை தாங்கப்பா. எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே உடைய வல்லமையும் ரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். புது உறுப்புகள் உண்டாவதாக. எழுந்து கால் ஒன்றி நில், எழுந்து நட என்று சொன்ன தேவனுடைய வல்லமை ஒவ்வொருடைய கால்களிலே இருக்கிற கட்டுகளை அறுத்து போடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லா கிரிகள் அறுக்கப்படுவதாக. ஓ நீ நல்லவர். நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை தாங்க. திருமண தடைகளை மாற்றி போடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும். அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. கிருபையா இறங்கும், கிருபையா இறங்கும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராங்க. அநேக பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்பார்களாக. தேதிகளோடு கூட எனக்காக இந்த காரியத்துக்காக ஜெபிப்பார்களா என்று ஏக்கத்தோடு தாகத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. அவருடைய பாரங்களை அறிந்திருக்கிற தேவன், அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன்,
இந்த காலை வேளையில் அப்படியே கலங்கின உள்ளங்கள், கலங்கின கண்ணீர்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவரே? அப்படியே கண்ணீர்களை துடைங்கப்பா. இந்த கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டாகட்டும். இன்றைக்கு அவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். கண்ணீர் துடைக்க யாரும் இல்லாம கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர்களையும் என் தேவனீர் துடைங்கப்பா. இந்த கண்ணீருக்கு காரணமாக இருக்கிற மனிதர்கள் மனம் திரும்புவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. யாரெல்லாம் காரணமா இருக்கிறார்களோ தேவனே, நீங்க அவங்களெல்லாம் தொடுங்கப்பா. அவங்க எல்லாரையும் தொடுங்கப்பா. ஓ, நீ நல்லவர், நன்மை செய்கிற தேவனே. இந்த காலைவேளை ஜெபத்தில் எங்களோடு இணைந்து இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யுங்கப்பா. நீதியை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாம மகிமைப்படட்டும். எங்கள் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இல்லையே, நம்ம ரொம்ப நேரம் ஜெபித்திருக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் அந்த ஜெப நேரத்தில் நல்ல காலை வேளையில் விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் அநேகருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறதை ஆண்டவர் காண்பித்தார். உன்னுடைய கண்ணீர்களை துடைக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அந்த கண்ணீருக்கு காரணமான மனிதர்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்ணீருக்கு காரணமானவர்களை நிச்சயமாய் கர்த்தர் தொடுவார். அவருடைய கரத்தில் விட்டு கொடுங்க. பழி வாங்குதல் நமக்கு உரியது அல்ல, அது கர்த்தருடையது. அவரே நியாயாதிபதி, அவரே நியாயம் செய்கிறவர். அவரிடத்தில் விட்டு கொடுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள், தொடப்படுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது மாத்திரம் கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். 129ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். ஒரு 8 வசனங்கள் இருக்கிறது. உங்களால் முடிஞ்சால் பைபிள் எடுத்து காலை வேளையிலே என் கூட சேர்ந்து வாசிங்க. இல்லை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், லைட்லாம் போட்டால் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் வாசிக்கிறேன், அப்படியே கவனிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களால் முடிந்தால் நீங்களும் பைபிளை கையில் எடுத்து என்னோடு இணைந்து வசனத்தை நாம் வாசிக்கலாம். 129ஆம் சங்கீதம். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படை சால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போகும். அறுக்கிறவன் அதனால் தன் கைகளையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. 8ஆம் வசனம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்லுவதும் இல்லை. இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த சங்கீதத்திலிருந்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை இருக்க. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். 1ஆம் வசனத்தில் சொல்கிறது, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். 2ஆம் வசனத்தில் சொல்லாரு, அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது, உங்களை மேற்கொள்வதற்கு
அல்லது உங்களை மேற்கொண்டு உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் யாருக்கும் இந்த நாளில் அவர் அனுமதி கொடுக்க விரும்பவில்லை. உங்களுக்கு நெருக்கம் வரலாம், அல்லது உங்களை நெருக்கி அநேக மனிதர்கள் அநேக காரியங்கள் எழும்பி வரலாம். நெருக்கமாக சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வரலாம், உங்களை நெருங்கி வரலாம். உங்களை ரொம்ப வேறு வழியே இல்லாத அளவுக்கு எந்த பக்கமும் நீங்கள் திரும்ப முடியாதபடி அநேக நெருக்கங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் வந்தாலும் அவைகள் ஒன்று முன்னை மேற்கொள்வது கிடையாது. ஆண்டவர் அதற்கு அனுமதி கொடுக்கலை. யோபுக்கு ஆண்டவர் நெருக்கம் உண்டானது தான், நெருக்கம் வந்துச்சு தான். ஆனால் அந்த நெருக்கம் மேற்கொள்ளாதபடி தேவன் யோபுவினுடைய ஜீவனை கர்த்தர் காப்பாற்றினார். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறது, நெருக்கத்தை பார்க்கிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். நெருக்கத்தை பார்க்குறவங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க. அந்த நெருக்கத்திலையும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு அந்த நெருக்கம் அவர்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சிறு வயது தொடங்கி பாருங்கள், அநேக தர நம்மை நெருக்குகிறார்கள். அநேக நெருக்கங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் நம்மை நெருங்கி வந்தது உண்மைதான். ஆனால் ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து கொண்ட விசேஷமாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாமல் உங்கள் தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கெபில போடும் பொழுது ராஜா கேட்கிறார், சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்திச்சா? சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தார், அவைகள் என்னை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்தார். நெருக்கம்தான், நெருக்கங்கள் நம்மை சுற்றிலும் வரும் தான். அந்த நெருக்கத்திலே நம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதபடி, ஒன்று நம்மை நெருங்கி வராதபடி, ஒன்றும் நம்மை அணுகாதபடி, ஒன்றும் நம்மை அவைகளை மேற்கொண்டு நம்மை கீழே தள்ளாதபடி இம்மட்டும் பாதுகாத்த தேவன் விசேஷமாக இன்றைக்கும் உங்களை அளவில்லாமல் பாதுகாக்க ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. நெருக்கங்கள் வரும், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது சோதனைகள் வரும், அதோடு தாங்கவும் சகிக்கவும் அதை தப்புவித்து கொள்ளவும் வழிகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறது, நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் மேற்கொள்ள விடமாட்டார். நம்மை நெருங்கி வந்தாலும் மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். நம்மை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டாலும் மேற்கொள்ள விடமாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலே சுற்றிலும் சூழ்ந்து உங்களை நெருக்கி உங்களுக்கு அடுத்த வழியே இல்லாமல் அநேகர் உங்களை மேற்கொள்ள நினைப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் அதை அனுமதிக்க விடமாட்டார். அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது, அவர்கள் உங்களை நெருங்கி வர முடியாது, அவர்கள் உங்களை மேற்கொள்ளவே கர்த்தர் விடமாட்டார். அவைகள் மேற்கொள்ளாதபடி நீங்கள் தான் அவைகளை மேற்கொண்டு ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்வது கிடையாது. அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் தான் அவைகளை மேற்கொள்ளுகிறவளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவது கிடையாது. இந்த கால வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்துவாராக. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏன் என்ன மேற்கொள்ளாதுன்னு சொன்னால், கர்த்தரோ நீதி உள்ளவராயிருக்கிறார், அவர் நீதிபரர். அதனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. துன்மார்க்கருடைய கயிறுகளை கர்த்தர் தேவனாயிருக்கிறார். துன்மார்க்கருடைய கயிறுகள் அறுக்கப்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற துன்மார்க்கருடைய கயிறுகள் எல்லாம் கர்த்தர் அறுப்பாராக. அவர்களுக்கு நமக்கு விரோதமாக நம்மை கட்டி வைத்து நம்மை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க. வேதம் சொல்லுகிறது, சிங்க அக்கினி சூளைகளை போடுவதற்கு முன்பாக கட்டுகிறார்கள், நல்லா டைட்டாக கட்டுறாங்க. ஆனாலும் மேற்கொள்ளாதபடி அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டார். இன்றைக்கும் உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் மேலே உங்களை நெருக்கி போயிரு கட்டுகளை
கர்த்தர் இன்றைக்கு அறுத்து போட்டு அவைகளை இல்லாமல் பண்ணி உங்களை கர்த்தர் நெருங்கி வருகிற எல்லாவற்றுக்கும் உங்களை விடுதலையாக்கி அவைகளை நீங்கள் மேற்கொள்வீர்களோ ஒழிய ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தரே உங்களை பாதுகாக்க, கர்த்தரே உங்களை வழிநடத்துவதற்கு அவர் நல்லவராய் வல்லவராய் அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் இந்த நாளிலிருந்து இன்றைக்கு விசேஷமாக உங்களை நடத்துவாராக. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள், உங்களை பகைக்கிற யாவர்களையும் மேற்கொள்ளுகளாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவார்களாம். ஆகவே நெருங்கி வருகிறவர்கள், உங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் அவர்களை நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவாராக. எந்த காரியங்கள் உங்களை நெருங்கி வந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தான் இன்னைக்கு அவைகளை மேற்கொள்ள போறீங்க. அதான் சொல்லி, சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு அவர்கள் திரும்ப கடவர்கள், அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், நீங்கள் தான் அவர்களை மேற்கொள்ளுவீர்கள். 6 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி இருப்பார்களாம், வீட்டின் மேல் முளைக்கும் புல்லு அவர்கள் ஒப்பாவார்களாக. அது வளரும் முன் உலர்ந்து போகும், அவைகள் வளரும் முன் உலர்ந்து போகும். அதை அறுக்கிறவர்கள், அதை அறுக்கிறவன் அதனாலே தன் கைகளையும், இலவசனும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவது கிடையாது. அவங்க எல்லாம் கடைசியில் எல்லாம் முடிவு. இந்த சங்கீதத்தினுடைய 129ஆம் சங்கீதத்தினுடைய முடிவு, என்னை மேற்கொள்ள பார்த்தாங்க, என்னை கயிறு போட்டு கட்டினாங்க, எனக்கு விரோதமாக எழும்பினாங்க, என்னை பகைச்சாங்க, என்னை வெட்கப்படுத்தணும்னு நினச்சாங்க. அவங்கள எப்படி கர்த்தர் மாட்டினார்னா, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு சீக்கிரமாக முளைச்சிடும். ஆனால் அது எவ்வளவுக்கு வேகமாக முளைக்குதோ அந்த அளவுக்கு அந்த புல் வளரும் முன்னே அது உதிர்ந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாம் நினைக்கிறாங்க புல் நல்லா வளரும், அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். ஆனால் ஆண்டவர் அவைகளை வளர விடலை. ஆண்டவர் அறுக்கிற எல்லாரும் வெட்கப்படுத்துகிறார். கடைசியில் என்ன நடக்குது, அந்த சங்கீதத்தினுடைய கடைசியில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி மாறுறாங்களாம். 8ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினாலே நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வார்களாக. கடைசியில் என்ன நினச்சி, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், உன்னை கட்டணும்னு நினச்சோம், உன்னை வெட்கப்படுத்தணும்னு நினச்சோம், உன்னை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சோம், உன்னை காலி பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியல. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று எல்லாரும் சொல்லிட்டு போகிறாங்களாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் கூட இருக்குதுன்றதை அவர்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இந்த நாளில் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இந்த நாள் ஆண்டவர் உங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பின்னிட்டு போகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஓடி ஒளிகிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை இந்த நாளிலே மேற்கொள்ளுகிறக்கூடிய அபிஷேகத்தை கொடுத்து மேற்கொள்ளுகிறவனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை மேற்கொள்ளுகளாய் மாற்ற 2ஆம் வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து ஜெபிக்க போகிறோம். என் சிறு வயது தொடங்கி அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள், நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். கண்களை மூடி கர்த்தருடைய கரத்தில் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கியும் மேற்கொள்ள ஆண்டவர் உங்களை விட மாட்டார். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அவைகளை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த பலன் எங்களுக்கு தாங்கப்பா, அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா, அந்த கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய மகிமை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும். கட்டப்பட்டு எல்லா நிலைகள் மாறட்டும், எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாக மாறட்டும். இந்த நாள் முழுவதும் நெருக்கம் அல்ல, மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை உடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினைக்கும் ஆறுதலும் சமாதானம் வழி நடத்தலும் இந்த நாள் முழுவதும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள் உங்களை நெருக்கினாலும் மேற்கொள்ளாமல் நீங்கள் அவைகளை மேற்கொள்ளுகிற நாளாய் கர்த்தர் மாற்றுவாராக. God bless you all. ஆமேன்.